ஜனவரி 20, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்களுக்கு எதிராக இருக்கும் சத்துருவின் சூழ்ச்சிகளை கர்த்தர் முறியடிப்பார். The Lord will defeat the schemes of the enemy against you. சங்கீதம் 106 அதிகாரம் 9 Psalm chapter 106 verse 9. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு வகுப்பறையில் 2 மாணவர்கள் புத்தகத்தை முகத்தில் மூடி ஆசிரியருக்கு தெரியாமல் நகைத்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருந்தார்கள். தூரத்தில் பார்த்த ஆசிரியர் மெதுவாக அந்த மாணவர்களுக்கு தெரியாமல் பின்னால் நின்று சத்தமாக டேய் என்று அதட்டினார்கள். உடனே அந்த 2 மாணவர்களும் திடுக்கிட்டு ஆசிரியருக்கு பயந்து நடுங்கினார்கள். அதுபோலதான் பிசாசை நாம் இயேசுவின் நாமத்தினாலே அதட்டும் போது எவ்வகையான பிசாசுகளாக இருந்தாலும் அவைகள் பயந்து நடுங்கும். சத்துரு பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான சூழ்நிலைகளை நமக்கு எதிராக கொண்டு வருவான். வேலை வாய்ப்பிற்கு நாம் முயற்சிக்கும் போது அல்லது உறவினர்கள் மூலம் பல்வேறு மனிதர்கள் மூலம் எதிர் சூழ்நிலைகளை சத்துருவானவன் கொண்டு வருவான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஐயோ என்ன செய்வது என்று நீங்கள் பயந்து விடாமல் அந்த சூழ்நிலைகளிலே இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிசாசை அதட்டுங்கள். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். He rebuked the Red Sea and it dried up. He led them through the depths as through a desert. My dear brothers and sisters, in the classroom there were 2 students with a book over their faces, laughing and playing without the teacher's knowledge. The teacher, who saw in the distance, slowly stood behind the students without knowing them and yelled. Immediately the 2 students were startled and trembled in fear of the teacher. In the same way, when we rebuke the devil in the name of Jesus, all kinds of devils will tremble in fear. The enemy will bring many situations against us on many occasions. Enemy will bring adverse situation through relatives and various peoples while trying to get other things. But do not be afraid of what to do in such situations. Shake those situations in the name of Jesus. Resist the devil, then he will run away from you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி. புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்விலேக்கு தந்து அப்பா புதிய அற்புதங்கள் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உங்களுக்கு நீ செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. அந்த நாளிலும் கத்த நீர் தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவரே கத்த நீர் ஆண்டவரே சிவந்த சமுத்திரத்தை அதட்டி உடனே ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே வழி ஆண்டவரே உண்டான ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விரோதமாக ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான கதவுகளையும் ஆண்டவரே நீ திறந்து அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே நன்மை உண்டாகும்படியாக நீர் உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஆண்டவரே அந்தகார சக்திகளை அப்பேற்பட்ட பிசாசின் வல்லமைகளை எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் வல்லமையில நாமத்தினால் இந்த நாளிலே அப்பா நாங்கள் ஆண்டவரே அதட்டுகிறோம் ஆண்டவரே, அதட்டுகிறோம் ஆண்டவரே. பிசாசுக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எதிர்த்து நிற்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசுக்கு பிள்ளைகள் பயந்து விடாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு ஆண்டவரே பல சந்தர்ப்பங்களில் பல விதமான ஆண்டவரே கொடிய பிரச்சனைகளை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையிலே கத்த நீர் அவர்களுக்கு பக்க பலமாய் இருந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தினாலே இயேசு என்ற நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் அதட்டுகிறோம் அதட்டுகிறோம் அதட்டுகிறோம். சமுத்திரத்தை அதட்டின தேவன் ஆண்டவரே அந்த பிசாசின் அந்தகார சக்திகளை எல்லாம் நீர் அதட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது பிள்ளைகள் ஆண்டவரே வியாதியோண்டு ஆண்டவரே
படுத்து கொண்டிருக்கிறாள் ஆண்டவரை, ஜெபித்து கொண்டிருக்கிறாள் ஆண்டவரை, அவர்களுக்கு கர்த்தர் நீர் சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த வியாதி நிமித்தமாக கட்டியிருக்கிற அந்த பிசாசை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முழுவதுமாய் துரத்துகிறோம் ஆண்டவரை, கட்டி தூக்கி எடுக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவர் நீர் ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அந்த பிசாசு அதட்டுகிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே ஓடும்படியாக நீர் கிருபை தருவீராக. உடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிசாசுகளும் இந்த நாளில் இப்பொழுது ஆண்டவரே பயந்து நடுங்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஹல்லேலூயா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இந்த நாளில் கர்த்தர் நீர் மாற்றி போடுகிறேன். எல்லா பிசாசின் காரியங்களும் ஆண்டவரே அந்த குடும்பங்களிலிருந்து ஆண்டவரே எடுக்கப்பட்டு போகிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கொடாகுடி நாங்கள் நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே கர்த்தர் நீர் ஆண்டவரே எல்லாதமான அந்தகார காரியங்களையும் ஆண்டவர் நீர் அதட்டி தூக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இனிமேல் தடைகள் இல்லாதபடிக்கு வேலைகள் கிடைக்கட்டும், வருமானங்கள் வரட்டும் ஆண்டவரே, பிள்ளை செல்வங்கள் ஆண்டவரே கிடைக்கட்டும், திருமண காரியங்கள் ஆண்டவரே கைகூடி வரட்டும், வீடுகள் கட்டப்படட்டும். இன்னுமா என்னென்ன தேவைகள் உண்டு அத்தனை காரியங்களும் பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே சந்திக்கப்படும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவரே பெரிதான ஒரு அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளையும் ஆண்டவரே நாங்கள் உடைத்தெறிகிறோம் ஆண்டவரே. பிசாசின் காரியங்கள் எல்லாம் நாங்கள் தூக்கி அறிகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். இந்த நாளில் உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்கள், அவளுக்கு என்னென்ன அற்புதங்கள் தேவையோ அத்தனையும் கர்த்தர் நீருடைய வாழ்விலே நீ செய்தவர்களை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எதுக்கும் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அவளுக்கு துணையாயிருந்து அவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி ஆண்டவரே பிசாசுக்கு பயப்படாதபடிக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கும்படியாக, கர்த்தருக்குள்ளாக அவர்கள் எதிர்த்து நிற்கும்படியாக நீர் உம்முடைய வல்லமையை நீர் அவர்களுக்கு நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சேனல் மூலமாக அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக இருக்கிறவை தரவிடமா ஜெபிக்கிறோம். நல்ல சுக வாழ்வை அவர்களுக்கு நீ தந்தல்வீராக. அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாளை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்மோடு கூட இணைந்து வாழ்ந்திருக்கும்படியாக இருக்கிறவை தரவிடமா ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக பாக்கியமான நாட்களே ஆண்டவரே ஒவ்வொருவரும் காணும்படியாக இருக்கிறவை தருவீராக. கேட்க மறந்த அநேக ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்வில் இந்த நாளில் தந்து அவள் போக்கும் போதிலும் வரும்போதும் அவருடைய வேலைகளிலும் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வழிநடத்துகிறதான தாவுக்காமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.